நிலை, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, இருக்கிற குறைவுகள், கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தாட்சிகள், இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு காரியம், வஸ்து, பொருள் என்னென்றால் விசுவாசம். ஸோ இதில் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். How can change your condition? How can change your situation? How can change your problems? Only by faith. So விசுவாசத்தினால தான் இதெல்லாம் மாற்ற முடியும். விசுவாசத்தினால் மாற்ற முடியும் என்றை நாம் தொடர்ந்து இடத்துல போதித்துக் கொண்டு வருகிறோம். ஸோ கடந்த சில வருடங்களாக நாம் இருதயத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். We are talking about the heart. இருதயம் சொன்ன உடனே இந்த blood pump பண்ற ஹார்ட் கிடையாது. ஹார்ட் இஸ் a spirit. அதுதான் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டு வருகிறேன். இருதயம் உங்களுடைய ஆவி. அப்போ உங்க ஆவி தான் உங்களுடைய இருதயம். அந்த இருதயத்தை அது ஒரு பொக்கிஷ சாலையா இருக்குதுன்னு இயேசு சொன்னார். இருதயம் ஒரு பெரிய பொக்கிஷ சாலை. அப்போ இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறோம், இருதயத்திலிருந்து கெட்டவைகளை எடுத்து காட்டுகிறோம். அப்ப நன்மைகள் தீமைகள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து தான் எடுத்து காட்டுகிறோம் இல்லைங்களா? மேத்யூல நாம் வாசித்தோம், பொக்கிஷ சாலை. இறுதி என்பது உங்களுடைய பொக்கிஷ சாலை. அப்போ இதுல இருந்து தான் உற்பத்தி பண்ணுகிற இடம். ப்ரொடக்டிவ் பிளேஸ், இட் இஸ் யுவர் ஹார்ட். உங்க இருதயம் தான் ஒரு ப்ரொடக்ட் பிளேஸ் மாதிரி, இங்கிருந்து உருவாக்குகிற ஒரு இடம். சோ அங்கிருந்து தான் ஒரு பொக்கிஷ சாலையிலிருந்து நாம் எடுத்து காட்டுகிறோம். அப்போ அங்கிருந்து எடுக்கிறீங்கன்னா உள்ள எப்படி போனது, அதுதான் பாயிண்ட். உங்க இருதயத்துக்குள் எப்படி இது போகிறது. இப்போ நாம சாப்பிடுகிறது இருதயத்துக்கு போகாது. நீங்க சாப்பிடுகிறது இருதயத்துக்குள்ள போகாது, அது வயிற்று பகுதிக்குள்ள போகும். ஆனால் இருதயத்திலிருந்து வருகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப இருதயத்துக்கு போகுதுன்னா 3 ரூட் வே வழி சொன்னேன். ஃபர்ஸ்ட் உங்க வாயின் வழியாக, உங்க வாயின் வழியாக இருதயத்துக்குள்ள போகிறது. இரண்டாவது உங்களுடைய கேட்கிற காதின் வழியாக உங்க இருதயத்துக்குள்ள போகிறது. மூன்றாவது உங்க கண் பார்வையின் வழியாக இருதயத்துக்குள்ள போகிறது. வேற எந்த ரூட்டும் கிடையாது. அப்ப இருதயத்துக்குள்ள போச்சனா அது கெட்டதா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம். whether it is good or bad, negative or positive, whatever, it's going 3 ways: by your mouth, by your hearing, by your eyes. இது ஹார்ட்டுக்குள்ள போகுது. அங்க போயிச்சனா அங்கிருந்து தான் நீங்க ஒரு அறுவடை வரும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், எதுவுமே சடனா நடக்குது கிடையாது. சடன்லி நடக்குது. மரணம் கூட சடன்லி நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க. மரணம் கூட, டெத்து கூட சடன்லி நடக்காது. வியாதி கூட சடன்லி வராது. எதுவுமே ஒரு மனிதனுக்குள்ள வருதுன்னா அதற்கான ஒரு விதை அவன் தன் இருதயத்துல போட்டிருக்கிறான். ஏன்னா இருதயத்துல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அதை நான் லாஸ்டா பேசியிருக்கிறேன், இருதயத்துக்குள்ள நீங்க பேசுவது இருதயத்துக்குள்ள போகும். நீங்க கேட்கிற வழி மூலமா இருதயத்துக்குள்ள போகும். நீங்க பார்க்கிறது மூலமா இருதயத்துக்குள்ள போகும். இந்த 3 காரியத்தை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நம்ம மாதிரி சூப்பர் நேச்சுரலா இல்லைன்னா அற்புதமான வெற்றியா வாழ்கிற மனுஷன் நம்ம மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் உயர்ந்துடும். ஏன்னா இருதயத்துக்குள்ள போகிற இடத்தை நாம் எப்படி போகிறதுன்னு தெரிகிறது. அதனால இன்னைக்கு இப்ப பாருங்க, அது நிறைய பார்த்திருக்கிறோம், இன்னும் அதுக்கு வருவோம் நாம. அப்ப இருதயத்தை எப்படி நிரப்புவது இல்லையா? 3 வழி: பேசுவது, கேட்பது, பார்க்கிறது. through your mouth, through your hearing, through your eyes. so இது மூலமா தான் நீங்க இருதயத்தை நிரப்புறீங்க, இருதயத்தை நிரப்புகிறீர்கள். அதனால தான் நான் மார்க் 4:11
22ல அந்த வசனத்தை வாசித்து நாம் வருவோம். மார்க் 11:22 23 பாருங்க. மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு இந்த மரத்தை சபிக்கிறாரு. அதுல இருந்து ஒரு பெரிய லெசனை போதிக்கிறார். இஸ் a teaching about the faith. ஆனால் மேலே இருக்கிற அந்த 22ல அவர்கள் நோக்கி நீங்கள் தேவனுடைய விசுவாசமுள்ளவர்களா இருங்கள். அப்போ தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்தால் நான் மரத்தை பார்த்து பேசலாம், மலையை பார்த்து பேசலாம். You can speak to your tree or you can speak to your mountain. Your mountain means your problems. Bible mountain na meaning it's your problem. So you can speak to your problems. You can speak to your disease. You can speak to your finance. You can speak to anything. You can speak to your mountain. உங்க மலைகளை பார்த்து நீ பேசணும். சொல்றாரு, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அப்போ நாம் சொல்லுவது 3 முறை இருக்குதுங்க. நாம் விசுவாசிப்பது one time. அப்ப விசுவாசத்தை விட பேசுவது ரொம்ப 3 times ஹையா காட்டுது. ஏன்னா விசுவாசிப்பது ஒரு percentage இருந்தால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவது நீங்க பேசுகிற வார்த்தை. உங்க வார்த்தை தான் 3% 3% ஜாஸ்தி. அப்ப விசுவாசத்தோட பவர்ஃபுல் எதுன்னா யுவர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தை. அப்ப அவன் சொன்னபடி ஆகும். அப்போ எங்க நீங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்றாருன்னா இருதயத்தில் சந்தேகப்படாம. Don't doubt in his heart. ஏன்னா இருதயம் அங்க என்ன ஆகும்? டவுட். இருதயத்துல அங்கதான் டவுட் உண்டாகும். இருதயத்துல அங்கதான் விசுவாசம் உண்டாகும். அப்போ அந்த விசுவாசத்தை நாம் நிரப்பி இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தை எப்படி நிரப்ப வேண்டும் பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு நீதிமொழிகள் Proverbs chapter 3-4 பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லைங்களா? Proverbs after Psalms chapter 4 இதான் நீங்க பார்க்க போறோம். 4 verse 20 ல இருந்து பாருங்க. இருதயத்தை எப்படி நாம நிரப்புவது அதான் நீங்க பார்க்க போறோம். இருதயத்தை எப்படி நிரப்பணும்? verse 20 இது ஒரு கிரேட் பிரின்சிபல். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, லிசன். இல்லைங்களா? வருதுங்களா? அப்புறம் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறாருன்னா, இப்ப நீங்க உடைய இயர், உன் செவியை சாய், உன் செவியை கவனி. இயேசு மார்க் சாப்டர் 4ல அங்க ஒரு பெரிய போதனை எதை பத்தினா கேட்கிறத பத்தி போதிக்கிறார். காது உள்ளவன், அப்ப எல்லாருக்கும் காது இருக்குது. அப்ப ஏன் இயேசு அப்படி சொன்னாரு? ஏன்னா எல்லாரும் கேட்கிறாங்க, ஆனா இது உள்ள போற அளவுக்கு கேட்கறது இல்லை. எல்லாரும் கேட்கறீங்க, ஆனா சில பேருக்குள்ளதான் இது போகும். நான் பேசுகிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், எல்லாருக்குள்ள போகுதுன்னு கிடையாது. எல்லாரும் கேட்கறீங்க, ஆனா எல்லாரும் கேட்கறீங்களா? எல்லாரும் கேட்கறீங்க, ஆனா எல்லாரும் கேட்கிற மாதிரி இல்ல. சில பேருக்குள்ள கேட்கிறவர்கள் அந்த இந்த வழியாய் அந்த வார்த்தை, அந்த போதனை, அந்த தேவனுடைய வார்த்தை வசனம் எங்க போயிடும்? இருதயத்துக்குள்ள போயிடும். அது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு வாரம் மிஸ் ஆக மாட்டாங்க. ஓ, அவனுடைய வார்த்தை வாஞ்சியா கேட்கிறவங்களுக்குள்ள ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்? இப்ப அவங்க கேட்டார்கள், ஆனா அந்த வார்த்தை எங்க போயிடுச்சு?
இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கேட்பதுல தீவிரமா இருப்பீங்க, கேட்கிறதுல வாஞ்சியா இருப்பீங்க. எதை? ஊர் கதை இல்ல. சில பேருக்கு மற்ற வீட்டுக்கார கதையெல்லாம் கேட்க ஆசை. அவங்க வீடு இவங்க வீடு இவங்க சொல்றாங்க, அது மட்டும் மணிக்கணக்கா போய் கேட்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் கேட்பாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துருவாங்க மணிக்கணக்கா. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதை பத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, என் வார்த்தைகளை கவனித்து என் வசனங்களுக்கு செவியை சாய்த்தா, அப்ப கேட்கும் போது இருதயத்துக்குள்ள போயிடுச்சானா அந்த விசுவாசி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு முன்னாடி வந்து சர்ச்சை நிற்பாங்க, எனக்கு முன்பாக எவ்வளவு வேலை இருந்தாலும் இதை போய் நான் கேட்க போறேன். அதனால தான் இயேசு சொல்றாரு, கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நான் அதெல்லாம் வர போறேன், நாங்கெல்லாம் போறேன். கேட்கிறவங்களுக்கு அதிகம், யாருக்கு அதிகமா கொடுப்பாரா? கேட்கிறவனுக்கு அதிகமா கொடுப்பார். ஆண்டவர் ஏன் அதிகம் கொடுக்க? அதிகமா கேட்பேன் இல்லைங்களா? அதனால கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுப்பார். ஏன்னா கேட்கிறவர்கள் இருதயத்துக்கு போயிடுச்சு, ஹார்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால விசுவாசி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வார்த்தை கேட்பதற்கு அவங்க வாஞ்சியா இருக்கிறாங்களா, ஆவலா இருக்கிறாங்களா என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கேட்கிறாங்க, வாஞ்சியா வந்து கேட்டாங்கன்னா எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரோக்ராம் இருக்கு, வேலை இருக்கு, ஆமா பிஸியா இருக்குது, அங்க போன இங்க போன, சண்டேஸ்ல எல்லா சண்டேஸ் தான் உங்களுக்கு வரும். மண்டேக்கு சாப்பிட்டு ஒண்ணு வராது. சண்டே தான் ரொம்ப பிஸி ஆயிடுது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இந்த வார்த்தை நீ என்ன பண்ண கூடாது, கேட்க கூடாது. கேட்டா எங்க போயிடும்? இருதயத்துக்குள்ள போயிடும். இருதயத்துக்குள்ள போயிடுச்சனா, இருதயத்துக்குள்ள போகிறதா போனா போதும். நீ பெருசா வேலையை பார்க்க மாட்ட, பெருசா ஏதோ ப்ரோக்ராம், நீங்க ஃபங்க்ஷன் அங்க போன இங்க போன அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் அதுக்கு அந்த கவனம் வராது. ஏன்னா அவங்க எதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க? கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நான் போய் கேட்கணும், அந்த வாஞ்சியா இருப்பார்கள் கர்த்தருடைய வார்த்தை. அதனால இயேசு சொல்றாரு, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடு. இயேசுக்கு புரிஞ்சுது. இப்ப நான் பேசுகிற வார்த்தை திரளான கூட்ட ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆனா கேட்பதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எதை கேட்கிறீங்களோ அது இருதயத்துக்குள்ள போயிடும். ஏன்னா உங்க இருதயத்திற்கு டோர் எதுன்னா உங்க மவுத். போன வாரம் அதை காண்பித்தேன். இன்றைக்கு அடுத்தது உடைய காது. அப்ப காது இருக்கிறதுனா கேட்கணும். கேட்கிறது எந்த அளவுக்கு கேட்கணும்னா உங்க இருதயத்துக்குள்ள போற அளவுக்கு கேட்கணும். இருதயத்துல போயிடுச்சானா ஃபர்ஸ்டா நீங்க தான் வருவீங்க. இன்னும் பிரசங்கம் கேட்கணும், இன்னும் வார்த்தை கேட்கணும், இன்னும் வார்த்தையில நான் ஜீவிக்கணும், இன்னும் வார்த்தையில கேட்கணும் இல்லைங்களா? ஏன்னா இப்பேற்பட்ட பிரசங்கத்தை கேட்க பிசாசு விடவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும். பவுல் சொல்றார், நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசத்தின் வார்த்தை இருதயத்துக்குள்ள போயிடுச்சா விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும். அனந்தன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய். பாருங்க, சின்னத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த வார்த்தை இந்த ஏஜ் உங்களுக்குள்ள போயிடுச்சு வச்சுங்களா, நீங்க வளரும் போது உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்க ஜெனரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வார்த்தை உள்ள போச்சுன்னா, வார்த்தை இருதயத்துக்குள்ள போச்சுன்னா, வார்த்தை எது நினைக்கிறோமோ, வார்த்தை எதுவா இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். நீங்க கண்டதை கேட்டிருந்தா கண்டதுதான் வெளியே வரும் இல்லைங்களா? சும்மா கேட்கிறோம் அப்படி கிடையாது. எதையெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அது எங்க போகுது? உங்க இருதயத்துக்குள்ள போகுது. நாளெல்லாம் என்ன கேட்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளெல்லாம் எதை பத்தி கேட்கிறீங்க? அதை கேட்க கேட்க இருதயத்துல உள்ள போகுதுங்க. ஆனா அவன் கேட்கறதுல ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் நாம எது எங்க போகுது? அவனுடைய ஆட்டுக்குள்ள போயிடும். வேற எங்க போனா பரவாயில்ல. அப்ப இருதயத்தை நிரம்பினா வாய் பேச ஆரம்பிக்கும். நீங்க வார்த்தை பேசுறீங்கன்னா அது சும்மா பேசல, உள்ள இருக்கிறதுனால தான். ஏன்னா அங்க டிபாசிட் ஆயிடுச்சு, அங்க ட்ரெஷர் ஹவுஸா இருக்குது, அது ஒரு பொக்கிஷ சாலையா மாறிவிட்டது. அப்ப எதை கேட்கிறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றாரு? கேட்கிறதுல. ஆனா தான் பாருங்க, இது இன்னைக்கு பார்ப்போம், இங்க வருவோம். மார்க்ல 4 வாங்க, மார்க் சாப்டர் 4. மார்க் சாப்டர் 4ல அங்க அங்க அங்க
வசனத்தை விதைக்கிறதை குறித்து தான் பேசுகிறார் இல்லைங்களா? 4ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 23ஆம் வசனம். கேட்கிறதுக்கு 23 மார்க் 4:23 கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். பின் அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவுக்கு அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனாவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத எவனாவனிடத்து உள்ளதும் எடுக்கப்படும். இப்போ கேட்பதை குறித்து இங்க போதிக்கிறார். ஏன்னா கேட்கிறதை குறித்து கவனியுங்கள். ஏன்னா கேட்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பிரின்சிபல்ஸ் மாதிரி, ஒரு பிரமாணம், ஒரு கோட்பாடு மாதிரி. எதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களோ அது எல்லாம் இருதயத்துக்குள் போய் டிபாசிட் ஆயிட்டே இருக்கும். ஆனா நிறைய அவுட் சைடு இந்த வசனத்தை விட்டுட்டு மற்ற எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் இருதயத்தை நிரப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒரு ஹார்வெஸ்டா வரும், அறுவடை வரும். இருதயத்தின் நிறைவா இருக்கும் போது அப்புறம் நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய அறுவடை. அதான் உங்களுடைய அறுவடை. சொல்றாரு, அவர்கள் நோக்கி நீங்கள் கேட்கிறது கவனியுங்கள். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இப்ப நீங்க கேட்கலன்னா, வசனத்தை கேட்கலன்னா, மார்க் சாப்டர் 4:23 கேட்கும் போது வசனத்தை கேட்கலன்னா உள்ளவன் இருக்கார். அப்ப உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? வசனத்தை கேட்க உங்களுக்கு உண்டாயிடும். உள்ளவனுக்கு அதிகம். நீங்க வசனத்தை நல்லா தீவிரமா கேட்டீங்கன்னா இன்னும் கொடுக்கப்படும், இன்னும் கொடுக்கப்படும். In more God will give. பாருங்க, கடவுள் நமக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவர் ஒரே ஒரு வழிதான். If you want to give God anything to me or to you, there is only one way, by his word. வார்த்தையினால் தான் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் தேவைன்னா அவர் வசனத்தை தான் அனுப்புவார். சுகம் தேவைன்னா வசனத்தை அனுப்புவார். ஆசீர்வாதம் தேவைன்னா வசனத்தை அனுப்புவார். ரட்சிப்பு தேவைன்னா வசனத்தை அனுப்புவார். கர்த்தருடைய மெத்தட் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். அதுக்காக பைபிள் அவர் இந்த வார்த்தையை தான் வச்சிருக்கிறார். இப்ப நமக்கு என்ன வேணும்னாலும்னா எதுக்கு அனுப்புவாரு? வார்த்தை தான். ஏன்? வார்த்தை உள்ள இருக்கும் என்றால் உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்ப வார்த்தை இருதயத்துக்குள்ள கேட்டு 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 நீங்க கேட்டுட்டே இருக்கும் போது அந்த வழியா எங்க போகுது? வார்த்தை எங்க போகுது? இருதயத்துக்குள். ஏன்னா இருதயத்துக்குள்ள போகிற வழிதான் உங்களுடைய காது. ஒன்னு வாய், இன்னொன்னு காது, இயர். இது நீங்க கேட்கும் போது இருதயத்துக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ உள்ளவன் நீங்க யாரா மாறீங்க? உள்ளவனா? என்ன உள்ளவன்? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்போ ஏன் அதிகம் கொடுக்கப்படல ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு? உள்ள ஒண்ணும் கிடையாது. கேட்கிறாங்க, வரது கேட்கிறாங்க. ஆனா எங்க போல? இருதயத்துக்குள்ள போல. இருதயத்துக்குள்ள போச்சனா உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்போ வசனம் கேட்கும் போது எனக்குள்ளவன் வந்துச்சனா அந்த வார்த்தை தான் எனக்கு ஆசீர்வாதமா மாறும். அந்த வார்த்தை தான் எனக்கு சுகமா மாறும். அந்த வார்த்தை தான் எனக்கு வெற்றியா மாறும். அந்த வார்த்தை தான் எனக்கு சகலமா மாறும். அந்த வார்த்தை தான் எனக்கு ஜெயமா மாறும். அந்த வார்த்தை தான் எனக்கு வெற்றியா. அப்போ உள்ளத எடுக்கலாம். அப்போ வசனம் நான் கேட்கும் போது என்னுடைய இருதயத்துக்குள்ள போச்சனா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைக்கும் போது வசனத்தை நான் நிரப்பினால் அதுக்கப்புறம் வசனம் மாம்சமாய் மாறும். வார்த்தை மாம்சமாய் மாறும் இல்லைங்களா? மரியாள் வசனத்தை ஏற்றாங்க. அப்போ அந்த வசனம் அவங்களுக்கு என்னவா மாறிச்சு? ஒரு கரு மாம்சமாய் மாறினது. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருதயத்துல நிரம்பினா அது பணமாய் மாறும், அது செழிப்பாய் மாறும், அது ஐஸ்வர்யமா மாறும்,
அது வெல்தா மாறும், அது மகிமையா மாறும், அது கனமாய் மாறும். அது எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள் கொண்டு வந்து அது நிரப்பும். இதுதான் காட்ஸ் மெத்தட். அவர் பானத்தை திறந்து ஏதோ கொட்ட மாட்டார். அவர் வந்தார், அவர் இறங்கினார். இயேசு வரும்போது, இறங்கும் போது எல்லாவற்றாலும் அவர் நிரப்பிட்டு இருக்கிறார். அப்ப இயேசு வந்தாருன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்குது, எல்லாமே கொடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் கேட்கிற வசனம் எங்க போல? இருதயத்துக்குள் போகவில்லை. நீங்க கேட்கிற வசனம் எங்க போல? இருதயத்துக்குள். நிறைய ஜனங்க போய் ஏதோ கேட்கிறாங்க, கேட்டு வந்துடுறாங்க, வாழ்க்கை மாற்றமே இல்லை. வாழ்க்கையா மாறல. 10 years 20 years 30 years 40 years விசுவாசி பார்த்து அதே நிலையா இருப்பாங்க. ஏன்னா வசனம் எங்க போல? கேட்கிறாங்க, வார வாரம் வந்து கேட்கிறாங்க. சில இடத்துல ஜனங்க ரொம்ப பெரிய பெரிய கூட்டமா போறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஜோக் சொல்றது, நாலு கதை சொல்றது, ஏதோ ஒன்று சொல்லி அங்க வசனம் கேட்டு இருதயத்துக்கு போகிற இடம் இல்ல. அதனால கேட்டு ஏதோ ஒன்று போயிறாங்க. நல்லா பிரசங்கனார் பாஸ்டர், நல்லா ஜோக்கா பேசினார், நல்லா பேசினார், அவ்வளவுதான். அந்த வார்த்தை எங்க போல? இருதயத்துக்குள். அப்ப இன்னைக்கு வெற்றி ஏன் இல்லைன்னா கேட்கிற வசனம் எங்க போல? இருதயத்துக்குள்ள போல. இன்னைக்கு ஏன் சுகம் இல்லை? கேட்கிற வார்த்தை இருதயத்துக்குள்ள போகல. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு வெற்றி இல்லை? கேட்கிற வார்த்தைக்கு இருதயத்துக்குள் போகவில்லை. நாம வேற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். என்ன மெத்தட்? அவர் என்னைக்காவது எனக்கு கொடுப்பார், கர்த்தர் என்னைக்காவது என்ன ஆசீர்வதிப்பார், அவர் என்னைக்காவது வானத்தை திறந்து கொட்டுவார். கிடையாதுங்க. அவர் இறங்கும் போதுவே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். அத சொல்றாரு, குமாரனை கொடுத்தார். தன் ஒரே பேரான குமாரனே அவர் கொடுத்தார் என்றால் மற்றவைகள் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு சொல்றார்,